السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين أما بعد. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இப்போது சிறுதொடக்கு பெருந்தொடக்கு பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திலே பெருந்தொடக்கை நீக்கிக் கொள்ளக்கூடிய முறைகளையும் அதனுடைய ஃபர்து சுன்னத்துகளையும் பேசினோம். அதேபோல் சிறுதொடக்கு என்று சொல்லக்கூடிய உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏற்பட்டுவிட்டால் உது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஃபர்துகளை சொன்னோம். இன்று உங்கள் மத்தியில் உதுவுடைய சுன்னத்துகளை அதேபோன்று உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை நேரம் கிடைத்தால் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அன்புள்ளவர்களே, இந்த உதுவுடைய சுன்னத்துகளில் இமாம்கள் பலதரப்பட்ட சுன்னத்துக்களை எங்களுக்கு மொத்தமாக ஒன்று கூட்டி தந்திருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக உதுவுடைய சுன்னத்திலே பிஸ்மில்லா, பிஸ்மி சொல்லி நாம் உதுவை ஆரம்பிப்பது. அதே போல் மிஸ்வாக் செய்து கொள்வது. இந்த மிஸ்வாக் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு முக்கியமான சுன்னத்தாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்துஹும் பிஸ்ஸிவாகி இந்த குல்லி உது. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உது செய்யும் போதும் நான் சிவாக் செய்ய வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன், அது கட்டளையாக ஆக்கியிருப்பேன், ஒரு கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முவத்தா மாலிக்கிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த மிஸ்வாக் என்று சொல்லக்கூடிய இது எந்த ஒரு பொருளை கொண்டு நம்முடைய பல்லை துலக்கினாலும் அந்த சுன்னத்து நிகழ்ந்துவிடும். நீங்கள் ப்ரஷ், நாம் இன்றைக்கு வளமையாக எல்லாரும் டூத் பேஸ்ட் போட்டு நாம் ப்ரஷ் பண்ணோம் இல்லையா, இது மூலமாக நாம் என்ன செய்யலாம், நம்முடைய அந்த மிஸ்வாக்கை செய்து கொள்ளலாம். அல்லது விரலால் செய்து கொள்ளலாம், அல்லது மண்ணால், கரியால், அல்லது ஒரு துணியால், அல்லது குச்சிகளால். குச்சி என்று சொல்லும்போது அதில் எந்த குச்சாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நம்ம அதிகமாக அராக் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சால் செய்கிறோம், அராக் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சால் செய்கிறோம். அதுதான் மிஸ்வாக் செய்ய வேண்டிய குச்சி, அதனால் செய்வதுதான் சுன்னத்து. மற்ற குச்சிகளால் செய்தால் சுன்னத்து நிகழாது என்று சிலர் நினைத்திருக்கிறார்கள். அது தவறு. நீங்கள் உங்களுடைய பல்லை துலக்கக்கூடிய எந்த பொருளை கொண்டு, ஹலாலான பொருளை கொண்டு நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு அந்த மிஸ்வாக் செய்ததாக கருதப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூன்றாவது சுன்னத்தாக 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல். பொதுவாக எல்லா உறுப்புகளையும் தலைக்கு மசூ செய்வதையும் காதுக்கு மசூ செய்வதையும் ஒரு தடவை தான் செய்ய வேண்டும், அதிலே 3 தடவை இல்லை. மற்ற உறுப்புகளை எல்லாம் ஒரு தடவை செய்வது கடமையான உறுப்பை ஒரு தடவை செய்வது கடமை. 2ஆம் முறை 3ஆம் முறை செய்வதெல்லாம் சுன்னத். அப்போ ஒன்றுக்கு அதிகமாக செய்வதெல்லாம் எந்த உறுப்பாக இருந்தாலும் சுன்னத்து தான். தலைக்கும் காதுக்கும் மசூ செய்வது ஒரு தடவை தான். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை நாம் கழுக வேண்டும். அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், அவர்கள் உது செய்தார்கள், 2 மணிக்கட்டு வரையும் 3 முறை கழுவினார்கள். 2 மணிக்கட்டு வரையும் 3 முறை கழுவினார்கள். அதே போல வாய்க்கு தண்ணீர் செலுத்துவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. வாய்க்கு தண்ணீர் செலுத்தி நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது. வாய்க்கு தண்ணீர் செலுத்தும் போது தொண்டை குழி வரைக்கும் அந்த தண்ணீரை எடுத்து கருகரா செய்வது சுன்னத்தாகும். நோன்புடைய நேரத்திலே, பகல் நேரத்தில் அந்த கர்கரா செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். தொண்டை குழிக்கு அடிவரை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் சில நேரம் தொண்டைக்குள் தண்ணி போய்விடலாம் என்று. அது அல்லாத நேரங்களில் அடியில் வரைக்கு நாம் தண்ணீர் எடுத்து கொப்பளிப்பது. அதே போல நம்முடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்தி நாம் சீறி விடுவது. இந்த 2ம் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல இந்த தண்ணீரை நாம் வலது கையால் நாம் நாசுக்கு தண்ணீர் எடுத்து இடது கையால் செறிவிடுவது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அவர்கள் உது செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு வர சொல்லி வாய் கொப்பளித்து நாசுக்கு தண்ணீர் செலுத்தி நாசியையும் இடது கையால் சிறிவிட்டு 3 முறை இப்படி செய்துவிட்டு சொன்னார்கள், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்த முறை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே சுனன் நசாயிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயத்திலே இந்த முறையை நாம் கையாளுவதும் சிறந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு கையினால் ஒரு கை தண்ணீர் எடுத்து அதே அள்ளினால் வாய் மற்றும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, ஒரே அள்ளினால். இது வாய் கொப்பளிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சிறுவது சம்பந்தப்பட்ட செய்தி. இது அல்லாமல் ஒருவர் 2 கையினால் அள்ளி செய்கிறார் அல்லது வலது கையினால் நான் மூக்கு சிறிவிட்டார் என்று சொல்வதனால் அவருடைய உது என்ன செய்யாது, உது பாத்திலாகாது. ஆனால் இந்த முறையை நாம் கையாளுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு முறையாக அமையும். அதே போன்று தாடியை நாம் குடைந்து கழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை குடைந்து கழுகுவார்கள். உது செய்தால் தாடியை குடைந்து கழுகுவார்கள். இந்த ஹதீஸ் சுனன் இப்னு மாஜாவிலே திர்மிதியிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தால் ஒரு புடி தண்ணீரை எடுத்து அவர்களுடைய நாடிக்கு கீழே அந்த தண்ணியை நுழைத்து அப்படியே நாடிக்கு கீழே நுழைத்து பிறகு என்ன செய்வாங்க, தன்னுடைய விரல்களால் கோரி கழுகுவார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், ஹாகதா அமரனி ரப்பி அஸ்ஸ வஜல், இப்படித்தான் என்னுடைய கண்ணியத்துக்குரிய ரப்பு எனக்கு ஏவி இருக்கிறான். ஆகவே தாடி உள்ளவர்கள் தாடியை என்ன செய்யணும், உது செய்யும் போது தண்ணீரை உள்ளே செலுத்தி அதை குழைந்து கழுக வேண்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னண்டா, தாடி இல்லாதவங்க என்ன செய்யணும்? தாடி இல்லாதவங்க என்ன செய்யணும்? தாடி இல்லாதவர்கள் சும்மா கழுவணும் முடியும் ஒரு சகோதரர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? தாடி இல்லாதவங்க தேய்ச்சி கழுவணும். அங்க இன்னொரு சகோதரிக்கிறார், என்ன செய்யணும் சொல்லுங்க? தாடி இல்லாதவங்க தாடி வைக்கணும். எப்படி? தாடி இல்லாதவங்க என்ன செய்யணும்? தாடி வைக்கணும் இல்லைங்களா? ஆண்களாக உள்ளவர்கள் தாடி இல்லாட்டி என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க சொல்லுவாங்க தேய்ச்சி கழுவணுங்கிறாங்க. தாடி முளைக்காம ஆண்கள் இருப்பாங்களா? தாடி முளைக்கிறாங்களா தான் கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் முளைக்காதவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசங்களில் ஒன்று தாடி வைப்பது. பெண்களுக்கு அல்லாஹ் அதை படைக்கல், ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா அதை படைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராணியை எடுத்துக்கிட்டாலும் ஆண் மிருகம் பெண் மிருகம் என்றும் ஆண் பறவை பெண் பறவை என்றும் அல்லாஹு தஆலா அதை வித்தியாசம் காட்டக்கூடிய ஒன்றில் தாடியும் அதே போன்று மிருகமாக இருந்தால் பறவைகளாக இருந்தால் அதுக்கு கொண்டை இருப்பது போன்று முடிகளும் அதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்களுக்கு அல்லாஹ் தாடியை வளர வைத்திருக்கிறான் என்றால் அதை நாம் விட வேண்டும். இது ஆண்மைக்கு அடையாளம். ஆகவே தாடி வைப்பது இஸ்லாத்தில் ஒரு கடமை. நிறைய ஹதீசுகள் வந்திருக்கிறது, தாடியை வளர விடுங்கள், விட்டு விடுங்கள், அடர்த்தியாக்குங்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் வந்திருக்கிறது. ஆக அன்புள்ளவர்களே, தாடியை வைப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு விளையாட்டு வீரர் தாடி வைக்கிறார் என்றால் அவருடைய தாடி மாதிரி வைக்கிறாங்க. இன்னொரு பாடகர் தாடி வைக்கிறார் என்றால் அவரை தாடி மாதிரி வைக்கிறாங்க. ஏன்? எனக்கும் உங்களுக்கும் தலைவராக வந்த இறுதி நபி, நம் உயிரை விட நாம் மதிக்கக்கூடிய அந்த உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சுக்கிறாங்க. அவங்க தாடி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஏன் நான் தாடி வைக்கக்கூடாது? ஆகவே தாடி என்பது இஸ்லாத்தில் ஒரு கடமை. இது ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும், ஆண்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் இதில் குறைபாடு செய்கிறீங்களோ அதை நீங்கள் அல்லாஹ் பயந்து தாடிகளை வைக்க முன் வாருங்கள். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் யாரையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது ஒரு அழகான ஒரு தோற்றத்தை தரக்கூடியது. அதே போல் எங்களுடைய விரல்களை குடைந்து கழுவுது. நாம் உதுசியர்களை எங்களுடைய விரல்களை என்ன செய்யணும்? குடைந்து கழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
நீங்கள் உது செஞ்சீங்கண்டா ஃபஹல்லில் அசாபிஅ எதைக வரிஜிலைக்க, உங்களுடைய கைகளுடைய கால்களுடைய விரல்களை குடைந்து கழுவுங்கள். ஏன்னா அந்த எங்களுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் அங்குள்ள சுருக்குகள் இருக்கும், காலையும் கையிலையும். அதை அப்படியே நம்ம கழுகும் போது அது கழுகுப்படாமல் ஆகிவிடும். ஆகவே எங்களுடைய உது பாத்தில் ஆகிடும். நாம் அதனால் எங்களுடைய கைகளை எப்படி குடைந்து கழுக வேண்டும், கால்களையும் குடைந்து கழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சின்னி விரலால் தன்னுடைய கால் விரல்களை குடைந்து கழுவதை நான் கண்டேன் என்று முஸ்தௌரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட கைகளை கழுகும் போது, கால்களை கழுகும் போது விரல்களை குடைந்து கழுக வேண்டும். அதே போன்று கழுகக்கூடிய அந்த உறுப்புகளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தலைக்கு மசுகு செய்வதையும் காதுக்கு மசுகு செய்வதையும் ஒரு தடவை செய்ய வேண்டும். அதில் நம்முடைய சில சகோதரர்களை பார்க்குறோம், என்ன செய்வாங்கன்னா தலைக்கு 3 தரம் எப்படி செய்வாங்க. நான் போன வாரம் உங்களுக்கு ஃபர்தை பற்றி சொல்லும்போது சொன்னேன், தலைக்கு மசுகு செய்யக்கூடிய முறை முன்னெத்தியிலிருந்து எங்களுடைய 2 கைகளை கொண்டும் ஆரம்பித்து பிடதி வரைக்கும் சென்று பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்த இடம் வரைக்கும் என்ன செய்வாங்க, திருப்பி கொண்டு வருவாங்க. இப்படி தான் வந்து ஹதீஸில். பிறகு திரும்ப போய் திரும்ப கொண்டு வருவாங்க, திரும்ப போய் திரும்ப கொண்டு வருவாங்கன்னு வரல. அதே மாதிரி காதுக்கு 3 முறை மசூஜ் செய்வாங்கன்னு வரல. ஆகவே தலை இந்த முறை பிரகாரம் செய்துவிட்டு காதுக்கும் 1 முறை செய்து விடுவது, மற்ற உறுப்புகளை எல்லாம் 3 முறை கழுகுவது சுன்னத். ஆனால் கடமையான உறுப்புகளை 1 முறை கழுகுவது வாஜிபு, ஃபர்து. ஒன்றுக்கு அதிகமாக 2வது தடவை செய்வது, 3வது தடவை செய்வது சுன்னத். ஒருவர் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அல்லது இகாமத் சொல்லப்பட்டு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த காரணத்தினால் என்ன செய்கிறார், 1 தடவை தங்களுடைய உறுப்புகளை கழுகிவிட்டு தொலைச்சல் சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய தொழுகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருடைய உது சேரும். அல்லது இது ஜாயிஸ் என்பதை காட்டுவதற்காக 1 தரம் தன்னுடைய உறுப்புகளை கழுகிவிட்டு அவர் தொலை சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய உதுவில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரத்தில் தண்ணீர் குறைவாக இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க, அங்கே நாங்கள் இப்படி தான் செய்யணும், 1 முறை தான் கழுவணும். அல்லது மக்கள் நிறைய இருப்பாங்க, அதிகமான மக்கள் இருப்பாங்க, உது செய்யக்கூடிய இடத்துல தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கும், நாம் 3 முறை கழுக வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைத்தால் நிறைய மக்களுக்கு தொழுகையுடைய பாதி கிடைக்காது, சில நேரங்களில் தொழுகையே கிடைக்காம போயிடும். அப்போ என்ன செய்யணும், அங்கே 1 முறை கழுவிட்டால் போதும். அப்போ இதில் என்ன விளங்குது, 1 முறை கழுகுவது கடமை, கடமையான உறுப்புகளை. 2வது முறை கழுகுவது, 3வது முறை கழுகுவது எங்களுக்கு சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 தடவை உது செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் 1 தடவை கழுவி உது செய்திருக்கிறாங்க, 2 தடவை கழுவி உது செய்திருக்கிறாங்க, 3 முறை கழுவி உது செய்கிறாங்க. இதுதான் அதிகமான அவங்களுடைய செயல்பாடு. அடுத்தது 2 உறுப்புகள் உள்ள உறுப்புகளை, உதாரணமாக கை, கால், இவைகளை கழுகும் போது வலது பக்கத்தை, வலது உறுப்பை, முதலாவது கையை நம்ம கழுவணும்னா இடது கையை கழுவிட்டு வலது கை கழுவுறது இல்லை. முதல் வலது கையை கழுவணும், பிறகு இடது கையை கழுவணும். வலது காலை கழுக வேண்டும், பிறகு இடது காலை கழுவணும். இது சுன்னத்து. மாற்றி கழுவினாலும் அவருடைய உது சேரும். ஆனால் சுன்னத்து என்ன, வலதை நாம் முற்படுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பணியும் போதும் தலை வாரும் போதும் அவர்கள் சுத்தம் செய்யும் போதும் வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா காரியத்திலும், அவங்களுடைய எல்லா காரியத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய செருப்பணியும் போது, தலை வாரும்போது, செருப்பணியும் போது, சுத்தம் செய்யும் போது உது, அதே போல எல்லா காரியத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சில காரியத்தில், சில இடத்துல மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடதை செய்திருக்கிறார்கள் என்று வந்ததுக்கு மட்டும் என்ன செய்யணும், இடதை நாம் முன்வைக்க வேண்டும். மற்ற இடங்களில் வலதைத்தான் முற்படுத்த வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் அணிந்தால், உது செய்தால், ஆடை அணிந்தால், உது செய்தால் உங்களுடைய வலதை கொண்டே ஆரம்பியுங்கள். முஸ்னத் இமாம் சுனன் அபீ தாவூத், அதே போன்று திருமதி, நசாய் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய உறுப்புகளை என்ன செய்வது, தேய்த்து கழுகுவது. நம்ம உது செய்யக்கூடிய உறுப்புகளை, முகமாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, 1 முறை தண்ணீரை ஊற்றி கழுவி விட்டு பிறகு தேய்க்க வேண்டும். என்றால் சில இடங்களில், சில நேரங்களில் எங்களுடைய உறுப்புகள் காய்ந்திருக்கும். அங்கே நாம் 1 முறை தண்ணியை அள்ளி ஊற்றும் போது அந்த சில பகுதிகளில் நிலையாமல் போய்விடும். அந்த நிலையை நாம் தவிர்த்து கொள்வதற்காக முதல் கழுவிட்டு என்ன செய்யணும், பிறகு நல்லா தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டு
பிறகு நாம் என்ன செய்வோம், திரும்ப தண்ணீரை இரண்டாவது முறை நாம் ஊற்றும் போது நம்முடைய அந்த உறுப்புகள் எல்லாம் முழுமையாக நலிந்து விடும் இன்ஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 கைகளால் அள்ளக்கூடிய இந்த அள்ளுக்கு சொல்றது முத்து, இதிலே 3இல் ஒரு பகுதியை கொண்டு உதவி செய்கிறாங்க. நம்ம வாயு பலிக்கு நமக்கு போதான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 2 கையால் அள்ளக்கூடிய அளவு தண்ணீர் இருக்குதே, இதிலே 3இல் ஒரு பகுதியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தாங்க. பிறகு அவங்களுடைய 2 திரா இந்த குடங்கையை தேய்த்து கழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு ஹுஸைமாவிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து விட்டு என்ன செஞ்சாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படித்தான் தேய்க்க வேண்டும், இப்படித்தான் தேய்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அபுதாவுத் தயாலிஸ், முஸ்னத் இமாம் அஹ்மத், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் உது செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உறுப்புகளில் முதல் முறை தண்ணீரை அள்ளி ஊற்றி தேய்த்து விட்டு 2வது முறை கழுவினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நனைந்து விடும். அதே போன்று நாம் இந்த உது செய்யக்கூடிய நேரத்தில் பேண வேண்டிய சுன்னத்துக்கள் ஒன்று என்று சொன்னால், அதாவது இடைகள் நிறைய விடக்கூடாது, இடைவெளி நிறைய விடக்கூடாது. ஒரு உறுப்பு கழுவிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நேரம் போயிட்டு திரும்ப அடுத்த உறுப்பு, அப்படி இருக்கக்கூடாது. நாம் தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இடைவெளி விடாமல் செய்ய வேண்டும். சில இமாம்கள் இதுக்கு இந்த இடைவெளி என்பதை எதை வைத்து எப்படி அளவு என்ன என்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நாம் கழுவின உறுப்பு, ஒரு உறுப்பை கழுவிவிட்டு அடுத்த உறுப்பை கழுவுவதற்கு முன்னால், இந்த உறுப்பு காய்வதற்கு முன்னால் அடுத்த உறுப்பை நாம் கழுவிவிட வேண்டும். உதாரணமாக முகத்தை கழுவிட்டு அடுத்து கை கழுவுறோம், தொடர்ச்சியாக செய்யணும். ஆனால் சில நேரத்தில் சில தேவைகள் ஒரு வேலைகள் வந்து அதை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த அடுத்த உறுப்பு கழுவுறதுக்கும் முதல் உறுப்புக்கும் இடையில் அதிக நேரம் விடக்கூடாது. அப்போ அந்த அதிக நேரம் என்பதை எதை வைத்து நாம் கணக்கிடுவது, அளவுகோல் என்ன என்பதற்கு இமாம்கள் சொல்லக்கூடிய அந்த அளவுகோல் என்னென்றா, ஒரு உறுப்பை கழுவிட்டு அந்த உறுப்பு கழுவின அந்த தண்ணீர், அந்த நீர் காய்வதற்கு முதல்ல அடுத்த உறுப்பை கழுவிடணும், அவசிய தேவைகள் வந்தால். ஆகவே நம்முடைய அந்த ஒரு உறுப்புக்கும் மற்ற உறுப்புக்கும் மத்தியிலே தொடர்ச்சி இருக்க வேண்டும். அடுத்தது 2 காதுகளையும் மசுக செய்வது. இதிலே அறிஞர்கள் மத்தியில் இது சுன்னத்தா வாஜிபா என்ற பிரச்சனை இருக்கிறது. அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இது ஒரு சுன்னத்தான அமல் தான். இந்த காதை மசுக செய்யும் போது எங்களுடைய ஆள்காட்டி விரலை காதினுள் வைத்து பெருவிரலால் எங்களுடைய காதுடைய வெளிப்பகுதி இப்படி வைக்க வேண்டும். இப்படி, அதாவது எங்களுடைய ஆள்காட்டி விரலை காதுக்கு உள் வைத்து பெருவிரலை வெளிப்பக்கமாக வைத்து இப்படி ஒரு தடவை மசகு செய்வது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதுவை பற்றி சொல்லும்போது, அவர்கள் தன்னுடைய தரையையும் 2 காதுகளையும் ஒரு தடவை தான் என்ன செய்தாங்க, மசகு செய்தார்கள். இது முஸ்னத் இமாம் அஹ்மதிலே, சுனன் அபூதாவுதிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை மசகு செய்தார்கள். பிறகு 2 காதுகளையும் மசகு செய்தாங்க. அதனுடைய உள்பகுதியை உள்பகுதியை 2 ஆள்காட்டி தஸ்பீ செய்கிற விரலை தஸ்பீ செய்கிற விரல்னு சொல்லுவாங்க, அல்லது சப்பாபா என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 தஸ்பீஹை முசப்பிஹை கொண்டு உள்பகுதியையும் 2 பெருவிரலை கொண்டு அவங்களுடைய வெளிப்பகுதியை மசகு செய்தார்கள் என்று இன்னொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. அடுத்த சுன்னத்து என்னன்னு சொன்னால், எங்களுடைய முகத்தை கழுகும் போதும் காலை கழுகும் போதும் சொல்லப்பட்ட அளவை விட கொஞ்சம் அதிகமாக கழுகுவது. இது சொல்வது குர்ரன் முஹஜ்ஜலீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து மறுமை நாளிலே உதுவின் காரணமாக முகம் கால் கை வெள்ளை உள்ளவர்களாக வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜன்னத்துல் பக்கீக்கு போய் என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அங்குள்ள நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்றவுடன், நீங்கள் என்னுடைய அஸ்ஹாபுகள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் என்பவங்க யார் தெரியுமா, அவங்க இன்னும் வரல,
எங்களை பார்த்து சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை பற்றி சொல்லாங்க. இன்னும் அவங்க வராதவங்க, இனித்தான் வருவாங்க, அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க, அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களை நீங்க எப்படி நாளை மறுமையிலே அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? அப்ப சொன்னாங்க, ஆசாரல் வுது, வுதுவுடைய அடையாளத்தை வைத்து நான் அடையாளம் கொண்டு கொள்வேன். எப்படி ஒரு மனிதனிடத்திலே கருத்த குதிரைகள் இருக்கிறது, நிறைய கருத்த குதிரைகள் இருக்கிறது. ஒரு குதிரைக்கு மாத்திரம் முகத்திலும் காலிலும் வெள்ளை இருக்கிறது, மற்ற எல்லாம் கருப்பு. இதுவும் கருப்பு தான், ஆனால் முகத்திலும் காலிலும் வெள்ளை இருக்கிறது. இதை மற்ற குதிரைகளுக்கு மத்தியிலே இலகுவாக இனம் கண்டு கொள்வார் அல்லவா என்றவுடன் ஆம் என்றார்கள். இவ்வாறு தான் பல நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு மத்தியில் என்னுடைய உம்மத்தை நான் எப்படி இனம் கண்டு கொள்வேன் என்றால், அவருடைய முகமும் அவருடைய அவங்களுடைய கைகளும் அவருடைய கால்களும் என்ன செய்யும், வுதுவினால், உதவு செய்த காரணத்தினால் இலங்கி கொண்டிருக்கும். இது என்னுடைய உம்மத்து என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன். ஆகவே நம்முடைய கடமையான உறுப்புகளை விட அதிகமாக நாம் என்ன செய்யணும், நாங்கள் கழுகணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை உது செய்கிற தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொண்டு வரப்பட்டது, அவங்க உது செஞ்சாங்க. அவங்களுடைய இரண்டு இந்த கையையும் கழுவும் போது நம்முடைய அளவு நாம் சொன்னோம் இல்லையா, முட்டுக்கை வரைக்கும் தானே கழுவணும், அப்படி தானே? உதுவுடைய ஃபர்லை சொல்லும் போது என்ன சொன்ன அளவு எவ்வளவு, இந்த முட்டுக்கை வரைக்கும். ஆனால் அதை விட என்ன செய்றாங்க, அவங்க கூட்டி கழுவுறாங்க. அவங்களுடைய இரண்டு முட்டுக்கையை தாண்டி அவங்க கழுவினாங்க. பிறகு அவங்களுடைய இரண்டு கால்களையும் கழுகும் போது இரண்டு கண்டைக்கால் வரைக்கும் கழுவினாங்க. அதாவது கரண்டை வரைக்கும் கழுகுவதுதான் வாஜிபு, கரண்டையை தாண்டி கண்டைக்கால் வரைக்கும் கழுவினார்கள். நான் கேட்டேன், அபூ ஸுரா என்பவர் சொல்லுகிறார், நான் கேட்டேன், மாஹாதா, இது என்ன, இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக கழுவுகிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னாங்க, ஹாதா மப்லகுல் ஹில்யா, இது ஆபரணங்கள் அணிவிக்கப்படக்கூடிய இடம், அதுக்கெல்லாம் அல்லாஹ் ஆபரணம் அணிவிப்பான். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், உது செய்யக்கல அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம், தலையை கழுவுவோம். அதே மாதிரி என்ன செய்வோம், கையை கழுவுக்களை கொஞ்சம் கூட்டி கழுவுவோம், கால கழுவுக்களை கூட்டி கழுவுவோம். இது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நபி எங்களை சந்திப்பதற்கு இது காரணமாக இருக்கும். அதே போல இதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், அதில் ஆபரணங்களை அணிவிப்பான். அதே போல இந்த உது செய்யும் போது நாங்கள் தண்ணீரை வீண்வரையும் செய்யக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், டெப்பில் உது செய்யும் போது அப்படியே ஃபுல்லாக திருப்பிடுவாங்க, ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் குளிக்கலாம் தண்ணியை, அவ்வளோ தண்ணி வீண்வரையமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் என்ன செய்வார், குளிக்கிற மாதிரி கழுவுவார். உண்மையில் அது நிறைய சகோதரர்களே பார்க்குறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் உது செய்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு டெப் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணுங்க. பிறகு உங்களுடைய அந்த உறுப்புகளை கழுவி முடிந்தவுடன் அதை நீங்கள் மூடிவிடுங்கள். இப்படி செய்யும்போது நாம் என்ன செய்யலாம், நிறைய தண்ணீரை நாங்கள் மிச்சம் பிடிக்கலாம். பல பள்ளி வாசல்களில் ஒவ்வொரு டெப்புக்கு மேலே எழுதி போட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறாங்க, தண்ணீரை கவனமாக பாவீங்கள், நீங்கள் சிக்கனமாக பாவீங்கள் என்று. நமக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க, தேவைக்கு அதிகமாக, இது இஸ்ராஃபாக கருதப்படும். அடுத்ததாக இந்த உது செய்யும் போது நம்ம தனிப்பட்ட துவாக்கள் எதுவும் வரல, உது செய்யக்களை தனிப்பட்ட எந்த துவாவும் வரல, அதை கவனம் செலுத்த வேண்டும். சில சகோதரர்களை பார்க்குறோம், அவங்க உது செய்யக்களை கை கழுவும் போது ஒரு துவா செய்வாங்க, வாய் தண்ணி எடுக்கும்போது ஒரு துவா ஓதுவாங்க, முகத்தை கழுவும் போது ஒரு துவா ஓதுவாங்க, கையை கழுவும் போது ஒரு துவா ஓதுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துவாக்கள். இப்படியான துவாக்கள் எதுவும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. இப்படியான எந்த துவாக்களும் வரல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து முடிந்ததுக்கு பிறகு சில அதுக்கார்கள் ஓதியதாக வந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் உது செய்கிற தண்ணீரை கொண்டு வந்தேன். அவங்க உது செய்தாங்க. அவங்க அல்லாஹும்ம ஃகிஃபிர் லி தம்பி வவஸ்ஸி' லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி ஃபகுல்து யா நபி அல்லாஹ், நீங்கள் சில துஆக்கள் ஓதை நான் கேட்கிறேனே என்றவுடன் சொன்னாங்க, ஏதாவது அதில் விடப்பட்டிருக்கிறதா என்று சொன்னாங்க. இது நசாயி இப்னு சுன்னி போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதில் கொண்டு வராங்கன்னா, துவா செய்து முடிந்ததுக்கு பிறகு ஓதுற துவாங்கிற பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. துவா செய்து முடிஞ்சதுக்கு பிறகு ஓதுற துவா, உது செய்து முடிஞ்சதுக்கு பிறகு ஓதுற துவா என்றும்,
இப்னு சுன்னி அவர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க அவங்களுடைய அந்த கிரந்தத்தில் ஓதும்போது உது செய்யும் போது என்ற அந்த பாடத்துக்களை கொண்டு வராங்க. நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இது ரெண்டுக்கும் பொறுத்த இடம்பாடாக இருக்கிறது என்று. இந்த ஒரு திக்ர் தான் வந்திருக்கிறது. இதை இமாம்கள் முன்னாலேயா உது செய்யும் போது ஓதுறதா இல்லை உது செய்யறதுக்கு பிறகு ஓதுறதா என்பதில் கருத்து முரண்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாம மற்ற திக்ர்கள் வந்திருக்கிறதே, இது என்னல்ல, இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாராவது உங்களில் ஒருவர் உது செய்து அந்த உதுவை பரிபூரணமாக செய்து, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பல இடங்களிலே யார் ஒருவர் உது செய்து அதை பரிபூரணமாக செய்கிறாரோ, பல இடத்துல வருது, யார் தன்னுடைய வீட்டில் உதுவை பரிபூரணமாக செய்து ஜும்மாவுக்காக அந்த ஜும்மாவிலே அவர் யாருடைய தோளையும் கடந்து செல்லாமல், யாரையும் விலக்கி இருக்காம, அங்கே கற்கள் கொண்டு விடாடாம அந்த ஜும்மாவை கேட்டுக்கொண்டிருந்தார்னு சொன்னா, அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா இன்னும் ஒரு 3 நாள் 10 நாட்களுக்கு இடையில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரம் என்று வருகிறது. அதே மாதிரி யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் உது செய்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து கொண்டு மஸ்ஜிது குபாவிலே யார் என்ன செய்கிறார் தொழுகிறாரோ அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? என்ன நன்மை கிடைக்கும்? என்ன நன்மைங்க? உம்ரத்தன் தாமத்தன் தாமத்தன் தாமா என்ன சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்ல என்ன வருது? அழகான முறையில் உது செய்கிறது. இப்படி பல ஹதீதுகளில் அழகான முறையில் என்று வருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நாம் சொல்லக்கூடிய முறை தான் அந்த அழகான முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறை என்று சொல்வது என்ன? அவசரமாக ஒரு உறுப்பு கழுவி ஒரு உறுப்பு கழுவப்படாமல் சொல்லப்பட்ட முறைகள் இல்லாமல் ஒழுங்காக அழகாக யார் உது செய்து அந்த உதுவை முழுமையாக செய்து அந்த உது செய்ததுக்கு பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கவனமாக கேளுங்கள். உங்களில் ஒருவர் உது செய்து அந்த உதுவை பரிபூர்ணமாக செய்து பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால், லேசான துவா, எல்லாருக்கும் தெரிந்த துவா. சில நேரம் நாங்கள் மறந்திருக்கலாம், சில நேரத்தில் பொடுபோக்காக விட்டுருக்கலாம். இனிமேல் அதை நம்ம ஓத ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓதக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சிலர் மறந்திருப்பாங்க, சிலதில் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நாம் அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். உது செய்து முடிந்ததுக்கு பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதினால் அவருக்கு சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் விரும்பிய வாசலால் நுழையலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன திக்ரு, ஒரு சின்ன அமல், இதுக்கு கூலியாக என்ன கொடுக்கப்படுகிறது? 8 சுவர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படுகிறதாம், விரும்பிய வாசலால் நுழையலாமா என்றால் பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய அமல், எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய உதுவுக்கு பிறகு இது ஓதுவோம். அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யார் ஒருவர் உது செய்து அந்த உது செய்ததுக்கு பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று ஓதினால் அது ஒரு துண்டிலே எழுதப்படுகிறது. பிறகு அதுக்கு முத்திரையிடப்படுகிறது. நாளை மறுமையில் தான் அது உடைக்கப்படும், அது திறக்கப்படும். அப்போ அல்லாஹ் அதுக்கென்று நன்மைகளை அதிலே வைத்திருப்பான், அதற்கென்று ஒரு வெயிட்டை வைத்திருப்பான். அதுவும் நம்முடைய நன்மை திராசிகள், நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய அந்த தட்டிலே போடப்படும். நம்முடைய நன்மை தட்டுக்கள் கதிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க. இந்த ஹதீஸ் முஅஜமு தபரானி அல் அவுசத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஆக என் அருமை சகோதரிகளே, இப்படிப்பட்ட சுன்னாக்களையும் நாம் என்ன செய்வோம்? நாம் இன்ஷா அல்லாஹ் செய்ய முன் வருவோம். கடைசியாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க, இன்னைக்கு இஸ்லாத்தில் செய்த ஒரு சிறந்த அமலை எனக்கு சொல்லுங்க
நான் உங்களுடைய அந்த செருப்பு சத்தத்தை சுவர்க்கத்தில் கேட்டேன். அந்த மேராஜுடைய சம்பவத்தில் நான் என்ன செய்யறேன், உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் என்ன செய்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்களுக்காக அவர்களை சுவர்க்கத்தில் நடப்பதை நான் கேட்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்னாங்க, நான் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு அமல், பெரிய ஒரு அமலை நான் செய்யல. தன்னை பணித்து பேசுறாங்க, பெரிய ஒரு அமலை நான் என்ன செய்யல. இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும் நான் ஒது செய்தால் அதற்காக அல்லாஹ் எனக்கு எத்தனை ரக்காத்துக்களை தொழணும் என்று எழுதி வைத்திருக்கிறானோ அதை நான் தொழுவேன். இதுதான் நான் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப இதனால அவர்கள் உலகத்தில் வாழும் போதே அவருடைய செருப்பு சத்தத்தை சுவர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொன்னார்கள் என்றால், அப்ப நம்ம உதுவுக்கு பிறகு நாங்கள் 2 ரக்காத்து குறைந்தது சுன்னத்துல் உது, தஹியத்துல் உது என்று தொழுவதும் எங்களுக்கு ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, எந்த ஒரு மனிதனாவது உது செய்து, எங்கேயும் இந்த வார்த்தை வருது பாருங்க, அழகாக செய்து பிறகு அதற்கு பிறகு 2 ரக்காத்து தொழுது, அந்த 2 ரக்காத்திலே தன்னுடைய உள்ளத்தாலும் முகத்தாலும் அல்லாஹுவை முன்னோக்கி தொழுதால் அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்காமல் கடமையாக்காமல் இருப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்க, அதுல ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த உது முறை வருகிறது. வந்துட்டு பிறகு அவங்க சொல்லாங்க, யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்லாங்க, யார் என்னுடைய இந்த உது மாதிரி செய்து பிறகு 2 ரக்காத்து தொழுகிறாரோ அந்த 2 ரக்காத்திலும் தன்னுடைய நப்சோடு ஏதும் பேசாம, அதாவது தொழுகையில் நாம் நிற்கும் போது நாம் மனசுக்குள்ள அந்தந்த சிந்தனைகள் வருமே, அப்படி செய்யாம யார் தொழுகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தி யார் சொல்லாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க இப்படி நான் உது செய்ய கண்டன், பிறகு அவங்க சொன்னாங்க இந்த செய்தியை, எது, யாராவது உது செய்து என்ற உதுவை போல பிறகு 2 ரக்காத் தொழுது அந்த 2 ரக்காத்திலும் தன்னுடைய நப்சோடு பேசாம, அதாவது மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டு வராம தொழுதால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. இது ஒரு சுன்னத்தான அமல். ஆக இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லப்பட்ட இந்த சுன்னத்துகள் இதை நாம் நம்முடைய உதுவிலே சேர்த்துக்கொள்வோம். சென்ற வாரம் சொன்ன அந்த ஃபர்தையும் சேர்த்து நாம் உதுவை செய்யும்போது இதுதான் முழுமையான உது. இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது நமக்கு விடுபட்டிருந்தால் நம்முடைய இதுக்கு முன்னால் செய்யக்கூடிய உதுவில் இப்போ நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த அமலையும் நாம் சரிவர செய்து அந்த இஸ்லாத்திலே முழுமையாக நுழைய அந்த நன்மைகளை பெற நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.